பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா காரியத்திலையும் நம்ம அதை பெர்ஃபெக்டாக செய்து முடிக்கணும்னா அதுக்கு பர்பஸ், அதோடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனை படைத்த நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த தொடரில் நாம் பார்ப்போம். அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாய் வந்ததுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். சபை என்று சொன்னால் சபையின் நோக்கம் என்ன, அதை எதற்காக தேவன் சபையை உருவாக்கினார் என்பதை குறித்தும் நாம் பார்ப்போம். அதுபோல சபை கூடி வரவின் நோக்கம் என்ன. இப்போ நோக்கத்தை குறித்து சரியாக எல்லாரும் அறிய வேண்டும். இப்போ மனிதனை படைத்த நோக்கத்தை குறித்து பொதுவாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனை தேவன் படைப்பதற்கு முன்பு தேவ தூதர்களை படைத்திருந்தார், அவர்களை ஆராதிக்கிறவர்களாய் வைத்திருந்தார். அதில் லூசிபர் என்று சொல்கிற அவருடைய தலைவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவன் தள்ளப்பட்டான். அவனுக்கு பதிலாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். மனிதன் ஆராதிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு என்பதை குறித்து முதலாவது நம்ம பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம போனோம்னா அங்கு தேவ தூதர்களை எப்படி உண்டாக்கினார் என்று பார்ப்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த தேவனை துதிக்க ஏற்படுத்தின சேராபீன்கள் அவங்களுக்கு 6 செட்டைகள் இருந்தது என்று பார்க்குறோம். ஆனால் மனிதனை துதிப்பதற்காக தேவன் படைத்திருந்தார் என்று சொன்னால் அவனுக்கு 6 செட்டை கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே ஒரு செட்டையும் காண முடியல. சேட்டையை தான் மனுஷங்களை பார்க்குறோம். மனுஷன் தேவ தூதர்களை போல உண்டாக்கப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ரூபமாக உருவாக்கப்பட்டவன். அவனை உருவாக்குனோட தேவன் அவனை சொன்னான், நீ பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள், பலுகி பெருகி ஆண்டுகொள் என்று சொல்லி ஆளுகைக்காக அவனை உண்டாக்கினார் என்பதை குறித்து நம்ம பார்க்குறோம். இரண்டாவதாக மனிதர்கள் அவனை ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்று சொன்னால், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்கிற வசனத்தை காட்டி இந்த காரியத்துக்காக தான் தேவன் மனிதனை படைத்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு சொல்கிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:21 வைத்து சொல்வார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம பார்ப்போம்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறிகிறீர்களா? நான் வனாந்திரத்தின் வழியும் அவாந்தரில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திர தண்ணீர்களையும் அவாந்தரில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அந்த சரியான அர்த்தத்தை பார்க்கணுன்னா, these people have I found for myself, they shall show forth my praises. அவங்க tell forth my praises என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். அது show forth, அது அப்படி என்று சொன்னால் என்னுடைய மகிமையை காட்டி வருவார்கள். தேவனுடைய மகிமையை காட்டும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தேவனை துதிப்பான் என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். அந்த சரியான அதுக்கு முந்தின வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது. அது தேவன் இந்த ஜனத்தின் தாகத்துக்காக வனாந்திர தண்ணீரையும் அவாந்தரில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் அவரை கனம் பண்ணும். அவைகள் தான் தேவனை துதிக்கும். இவன் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.